ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்கள சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேற்று நான் வீடியோ போட முடியல. அது ஏன் போட முடியல அப்படின்னா, ஒரு சின்ன வொர்க். நீங்க கேட்கலாம், "அப்படி என்னதான் தம்பி வொர்க்ன்னு?" நீங்க கேட்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 3 பகுதியில, 3 ஏரியால சண்டே ஸ்கூல் நடக்குது. அத பாஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது 3யும் கம்பைன்டா இங்க வைப்போம். நம்ம சபையிலே வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலா பிபிஎஸ் வைக்க தான் நாங்க பிளான் வைத்திருந்தோம். பிபிஎஸ் வைக்கல. ஏன்னா இடம் பத்தாது. எப்படியோ ஒரு 500, 600 கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேல வந்துருவாங்க. ஸோ இடம் பத்தாது அப்படின்ற ஒரு ரீசன்னால பிபிஎஸ் வைக்கல. இப்ப சண்டே ஸ்கூல் எப்படி மாத்திட்டோம் அப்படின்னா, வாரம் அவங்களுக்கு பிபிஎஸ் போல நாங்க கொண்டு வந்துட்டோம். அப்போ அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த செட்டப் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம சிலது மாத்தணும். அவங்களுக்கு ஏத்த மாரி சில நம்ம அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் குடுக்குறது, வசனம் கத்துற விதமா இருக்கட்டும், பாட்டு கத்துற விதமா இருக்கட்டும். நம்ப பாட்டு கத்துக்கிற மாரி அவங்களுக்கு கத்துக் குடுக்க முடியாது. அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ப இறங்கணும். ஸோ ஒரு ஒரு தீம் ஒண்ணு பிளான் பண்ணோம். என்ன தீம்னா ஸ்பார்டன்ஸ். ஆக்சுவலா அது என்ன தீமுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்டின்னா, வேலியன்ட் ஆர் மைட்டி வாரியர். இந்த தீம்ல இதான் யோசிச்சோம். எப்படி கிதியோன் பராக்கிரமசாலியோ, அதுபோல பராக்கிரமசாலின்ற தீம்ல தான் கொண்டு போனோம். ஸோ இந்த ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற நேம்ல நாங்க வைத்தோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பேனர் ஒண்ணு பண்ணோம் சர்ச் அந்த சைஸ்லயே. அந்த பேனர் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்காக புது மேட் வேற வாங்கி போட்டோம் நாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி மேட்டெல்லாம் மாத்தி, சரி அது கொஞ்சம் வொர்க் போச்சு, பேனர் வொர்க் போச்சு, அத ஒட்டுற வொர்க் அது இதுன்னு போச்சு. இன்னும் அடுத்தது என்ன வொர்க் போயிருச்சு அப்டின்னா, ஆல்ரெடி சர்ச் ஃபுல்லா ஏசி இருக்கு. இன்னும் இவங்க அதிகமா வராங்கன்னு தெரிஞ்சு, பாஸ்டர் இன்னொரு ஏசிய போடுங்க அப்டின்னாங்க. ஸோ அந்த புது ஏசி ஒண்ணு வாங்கி அவங்களுக்கு போட்டோம். அவங்களுக்காக தான் மொத்தத்தையும் பண்றோம். இந்த மொத்தமே நியூ ஏசி, மேட் அவங்களுக்கு புதுசா, பேக்கிரவுண்ட் செட்டப்பு நம்ப மாட்டீங்க. சர்ச் இப்போ யாருக்காக மாறி இருக்குன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி சபையே மாறி இருக்கு. அவங்களுக்கு ஏத்த மாரி மாறி இருக்கு. சரி இந்த வொர்க் எல்லாம் முடியுமான்னு பார்த்தா, நாங்க இது மே மந்த் ஆரம்பிச்சோம் இந்த வொர்க். ஜூன் வந்துருச்சு. ஜூனும் முடிஞ்சிருச்சு. ஜூலை வந்துருச்சு. வொர்க் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் பாதி வொர்க் இருக்கு. அவங்களுக்கு ஏத்த மாரி இன்னும் சிலது வொர்க் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் என்னால வீடியோ போட முடியல தவிர்த்து, அதோடைய ஃபோட்டோஸு மத்த எல்லா காரியத்தையும் போதகர் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் அ போட சொல்றாங்களோ, அந்தந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ் நாங்க வரக்கூடிய நாட்கள்ல நாங்க உங்களுக்கு பதிவிடுவோம். ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன் அப்டின்னா, 91ல இந்த ஊழியம் ஆரம்பமானது. போதகர் தான் இத பிகின் பண்ணாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் நார்மலானவங்க, ஏழ்மையானவங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா 2003ல நாங்க சபை நிறுவனோம். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிறுவர் தான். 3 ஏரியால ஊழியம் நடக்கும். இன் 3 ஏரியாஸ் இந்த ஊழியம் நடக்கும். வருஷம் கிறிஸ்மஸ் புரோகிராம் நடக்கும். அந்த புரோகிராம் பார்த்தீங்கன்னா, 3 ஏரியால நடக்கும். பிரம்மாண்டமா நடக்கும். கிட்டத்தட்ட 300 யூத்துக்கு மேல பாஸ்டர் கூட இருந்தாங்க. பாஸ்டர் கூட கிட்டத்தட்ட 300 யூத்துக்கு மேல இருந்தாங்க. அநேக விசுவாசிகள் இருந்தாங்க. அப்புறமாக 2003ல சர்ச் வச்சோம். இன்று வரை ஆவியானவர் தம்முடைய நடத்துதலின்படி நடத்திக் கொண்டிருக்கிறார். தரிசனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஸோ அகைன் இந்த பிள்ளைங்களுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு, அவங்களுக்காக அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரே ரீசன்னால, என்னால வீடியோக்குள்ள வர முடியல தவிர்த்து, வேற எந்த ரீசனும் இல்ல. இந்த ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அநேகர் கவனித்திருப்பீங்க. நாம் ஜெபித்து நடக்காத ஒரு சில காரியங்கள் துதித்து நடந்துரும். அப்போ பிரேயருக்கு பவர் இல்லையான்னு மட்டும் கேட்காதீங்க. பிரேயர் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஜெபம் நாம் அவரிடத்தில் பேசுவது, என் விண்ணப்பத்தை நான் சொல்லுவது, எனக்கு நீங்க செய்யுங்க என்று அந்த ஒரு கன்டென்ட் தான். ஏதோ ஒரு தேவைக்காக போறது தான் ஜெபம். ஆனா துதி என்பது அவரை உயர்த்துவது. அவரை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவது துதி. இந்த துதி அப்படின்னு வந்த உடனே எல்லாருக்குள்ளேயும் வருகின்ற ஒரு எண்ணம் என்னன்னா, ஒரு பாடல் பாடணும்ப்பா.
ஒரு கையை தட்டணும்பா, ஒரு 2 பாட்டு எடுத்து பாடினோமா, பாட்டு புக்கு நிறைய இருக்கு எடுத்து பாடினோமா, இல்லை. நல்லா என்ன கவனிங்க. ஏசாயா ஒரு வார்த்தை சொல்வார், உயரமும் உன்னதமானவரை நான் பார்த்திருக்கிறேன். ராஜாவை என் கண்கள் கண்டது. ராஜாவை நான் பார்த்துட்டேன். நீங்க நான் ஆராதிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், திஸ் இஸ் a பவர்ஃபுல் சீக்ரெட் வெப்பன். நான் சொல்லித்தரேன், கவனிங்க. இது உங்களை அநேகருக்கு தெரிந்திருந்தா தேங்க்ஸ் பண்றேன் தேவனுக்கு. அப்படிலாம் நல்லா கவனிங்க. நீங்க நான் ஆராதிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், என்ன காரியம் அப்படி என்றால், நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற இருதயம் எதை பார்க்க வேண்டும் என்றால், வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாவை காண வேண்டும். அவர் தலை மீது இருக்கிற கிரீடத்தை பார்க்க வேண்டும். அவருடைய வஸ்திரத்தை பார்க்க வேண்டும். அவரை சூழ பல கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை வணங்குகிறார்கள். பல பரிசுத்தவான்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேராபீன்களும் கேருபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களை நீங்கள் மறந்து பரலோகத்தில் நீங்கள் இருக்கிறது போல, உங்கள் முன்பதாக ராஜா அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிங்காசனத்தில். தாம் ஒருவரே ஞானம் உள்ள ராஜா அமர்ந்து கொண்டு வீற்றிருக்கிறார். பூச்சக்கரத்தை தம்முடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறார். பூமியும் சகல குடிகளும் அவர் கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மானி ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். அவர் முழங்கும் பொழுது அவர் நாசியிலிருந்து செங்கடல் பிரியும், அக்கினி மூளும். நீங்க நான் ஆராதிக்கும் பொழுது நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? கையை தட்டி ஆராதிக்கிறோமா, குனிந்து ஆராதிக்கிறோமா, முட்டி போட்டு ஆராதிக்கிறோமா, படுத்து ஆராதிக்கிறோமா என்று நம்மை நாம் மறந்து, நம்முடைய இருதயம் ராஜாவை பார்த்து கொண்டு, நம்முடைய இருதயம் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும், வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜாவை காணும். அவருடைய கண்கள் அக்கினி மயமானது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுவை 7 மடங்கு நிறைந்த அக்கினி சூளையில போட்டுட்டாங்க. அப்பொழுது அந்த ராஜா பார்க்கிறார், நம்ம போட்டது 3 பேர், 4வது நபர் யாருன்னு கேட்கும் பொழுது, அந்த நபர் மனுஷகுமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பா இருக்கு. அது வேற யாரும் இல்லை, அது தேவனாகிய கர்த்தர். நீங்க நான் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய அழகையோ நம்முடைய தோற்றத்தை வெளிப்படுத்தாம முழுமையா பரலோகத்தினுடைய மகனாக மாறி, உங்களுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் நின்று ராஜாவை பார்த்து நீங்க எப்படி ஆராதிப்பீங்க? நீங்க இவ்வளவுதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைஸ் நீங்க நான். அவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவரை துதிக்கும் பொழுது அவரை எதிர்க்க இருக்கிறார், என் எதிரிலிருந்து நிற்கிறார். நான் முழங்கால் படிட்டு சாஷ்டாங்கமா அவர் நான் துதிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போல நாம் அவரை துதித்தோம் என்றால், நீங்கள் ஒரு யூத் லீடராக இருக்கலாம், அல்லது வர்ஷிப் லீடராக இருக்கலாம், அல்லது இப்போ தான் வர்ஷிப் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீக்ரெட். இது மெயினாக வைத்துக்கொள்ளுங்க. திஸ் இஸ் தி மெயின். நீங்கள் நான் எந்த அளவுக்கு அறையில், அதாவது நம்முடைய இன்னர் ரூமில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அவரோடு கலந்துடுறோமோ, மெர்ஜ் ஆகிடுறோமோ, அப்போ தான் நாம் போய் பலிபீடத்தில் நின்று, ஸ்டேஜில் நின்று நாம் அவரை வர்ஷிப் பண்ணும்போது நமக்குள் இருக்கிற அபிஷேகம், இம்பார்ட்டேஷன் மக்களுக்குள்ளே வழிந்தோடும். மக்களை பார்த்து நாம் அவரை உயர்த்தி ஆராதிக்கிறது செகண்ட். நாம் ஆராதிக்கும் பொழுது மக்கள் நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறாங்க பாருங்க. நீங்கள் நான் பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லைனா கூட, ஆனால் அபிஷேகத்தோடு நின்று கொண்டு, உங்கள் அனைவருக்கு இந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபாதர் பெக்மன்ஸ் அப்பா எழுதின ஒரு பாடல். தெரிந்தவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. அமர்ந்திருப்பே அருகினிலே, சார்ந்திருப்பேனும் தோளினிலே,
ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ, நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம், நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். The person who is having the intimacy with God, the person who is having intimacy with Jesus, the person who is having intimacy with the Holy Spirit will not fear for anything. He will not stumble for anything. ஒரு நபர் தேவனோடு உறவில், ஆழமான உறவிலும், ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவோடு ஆழமான உறவிலும், ஒரு நபர் பரிசுத்த ஆவியிடத்தில் ஆழமான உறவில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க, எதை பார்த்து இடரல் அடைய மாட்டாங்க. ஒரு நபர் எப்படி தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிற நபர் துதித்து கொண்டே எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ராஜாவை உயர்த்தி ராஜாவுக்கு புது கவியை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை ஆர்ப்பரித்து கொண்டு ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, இது நீங்க சொல்லுங்க சரியா தவறா என்று. 7வது நாள் எரிகோ கோட்டையை சுற்றி வந்து பிறகு அவங்க துதித்தார்களா, அல்லது துதித்த பிறகு எரிகோ கோட்டை விழுந்ததா? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். எரிகோ கோட்டை கீழே விழுந்த பிறகு அவர் துதித்தார்களா, அல்லது துதித்ததுனால் எரிகோ கோட்டை விழுந்ததா? இந்த வீடியோ பார்க்கிற ஒரு சில பேர் இன்னும் உங்க காரியம் முடிவுக்கு வரல அப்படின்னா நான் சொல்ற காரியத்தை நல்லா கவனிங்க. அவரை துதிப்பது என்பது ரொம்ப பெரிய ஒரு வெப்பன். ஆனா எப்படி துதிக்கணுன்றது அநேகருக்கு தெரியல. அநேகர் நினைக்கிறோம் கையை தட்டி பாட்டு பாடிட்டோம் அப்பாடி. இல்லை, உங்க ஆவி, நீங்க ஒரு மூவி பார்க்க போறீங்க, அந்த மூவி முடிஞ்சிடுச்சு, ஆனா நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா எதோட அட்டாச்மெண்ட் இருக்க நீங்களே சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள சமுதாயத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து எந்த காரியத்தை போட்டா யார் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசித்து வசனங்களை எழுதி அதுக்கு ஹீரோ கிட்ட அதை கொடுத்து ஹீரோவை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இதெல்லாம் செய்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூவியை ஏற்படுத்தி அந்த மூவி முடிந்த பிறகு அந்த டைரக்டருக்குள்ளே இருந்த அந்த தாக்கம் திரை வழியாக உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து ஒரு நாளோ 2 நாளோ அது உங்கள் ஹார்ட்டுக்குள்ளேயே ஸ்டே பண்ணியிருக்கு. அவங்களால அதை பண்ண முடியும்னா உங்களாலையும் பண்ண முடியும். ஒரு காரியம் நடந்து முடிந்த பிறகு ஆராதிப்பேன் அப்படின்னா அது இயல்பு, அது எல்லாரும் பண்ணலாம். ஆனால் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக நான் ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன், அதை நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. உங்கள் இருதயத்துக்கிட்ட பேசுங்க, இந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு. உங்கள் இருதயம் சொல்லும் இன்னும் நடக்கவே இல்லையா, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நடந்துடுச்சு. உங்கள் மைண்டு கிட்ட சொல்லுங்க, இதில் கர்த்தர் அதிசயம் செய்துட்டார், இது வரைக்கும் யாருக்கும் நடக்காத ஒரு மாபெரும் அதிசயம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் இதான் இப்பேற்பட்ட அதிசயத்திற்காக தான் இவ்வளோ வருஷம் என்னை காத்திருக்க வைத்தார், நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆகவேவா நம்ம அவரை பிரேஸ் பண்ணலான்னு சொல்லுங்க. உங்கள் சிந்தை சொல்லுங்க நடக்கவே இல்லை என்று. உங்கள் சிந்தை நம்புகிற வரைக்கும் நீங்கள் சொல்லி கொண்டே இருங்க. உங்களுடைய எல்லா உறுப்புகளும் ஆர்கன்ஸும் ஆமாம் நடந்துடுச்சுன்னு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அவர் ஆராதிங்க. அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நடந்த பிறகு நம்புவேன் அப்படின்றது இயல்பு. ஆனால் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே நான் நம்புவேன்றது சூப்பர் நேச்சுரல். இதுதான் கஷ்டம். நடந்த பிறகு என் ராஜாவை ஆராதிப்பேன்றது எல்லாரும் செஞ்சிடலாம். ஆனால் பிஃபோராக நான் என் ராஜாவுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ப்ரேயர் ஒரு பவர். துதி ப்ரேயர் என் விண்ணப்பத்தை நான் சொல்கிறேன். என் மனதில் இருக்கிற வியாக்குலங்களை, என் மனதில் இருக்கிற அழுகையை,
பாரங்களை, கஷ்டங்களை என் அப்பா கிட்ட கண்ணீரோடு துருத்தியில் போயிட்டு கொண்டு போய் வைக்கிறேன். ஆனால் துதி என்பது என் அப்பாவை நான் உயர்த்துறேன். நான் பாடுறேன் என் அப்பாவை. உரிமையாக அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா நான் உங்களை உயர்த்த போகிறேன்ப்பா, கொஞ்சம் கேளுங்க. அப்பா நான் உங்களை பாட போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. அப்பா நான் உங்களுக்கு கீதங்களை ஏற்ற போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய செவிகள் கொஞ்சம் என்னை பார்க்கட்டும்ப்பா அப்படின்னு நான் அப்பா உயர்த்தி பாடுறேன். சங்கீதம் 136 தானுங்க சொல்லுது. அது வசனங்க வாசிப்போம் வாங்க. 1வது வசனத்தை, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதித்தலே இன்பமும் ஏற்றுதுமாக இருக்கிறது. துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். கையை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு போகிறது பாட்டு பாடுறோம். யாருக்கு பாடினீங்க? யாரை பார்த்து பாடினீங்க? உங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கும் நம்ம பாட்டு பாடிட்டு போய்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் அவரை ஆராதிச்சிட்டேன், துதிச்சிட்டேன். இல்லை, நம்ம இருதயம் சொல்லுது அப்பாடி பாடிட்டேன். இல்லை இல்லை இல்லை, நம்ம ஆவி சொல்லுது இல்லை, இன்னும் பரலோகத்துக்கே போகல, நான் இன்னும் பரலோகத்துக்கே போவே இல்லையே, இன்னும் ராஜாவை நான் பார்க்கவே இல்லையே, நான் இன்னும் என்னை மறக்கவே இல்லையே, நான் இன்னும் ஃபுல்னஸ்ஸாக ஆகலையே. ஃபாதர் அப்பா இன்னொரு பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உம்மோடு இருப்பது தான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது தான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே. பாதத்தில் இறக்கி வைத்தேன். சேர்ந்து, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இந்த பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவரை உணர்ந்துட்டீங்க, அவரை பார்த்துட்டீங்க, உங்களால் அவரை தரிசிக்க முடிகிறது. வாரினால் அடிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடிகிறது. அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவரை தரிசிக்க முடிகிறது, உணர முடிகிறது. அப்போ தொடுதலை உணர முடிகிறது. நான் அவருக்கு முன்பதாக நின்று ஆராதித்தேன் அப்படின்ற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு உணர்வு இருக்குன்னா, தட் இஸ் தி ட்ரூ வர்ஷிப் அண்ட் பவர்ஃபுல் வர்ஷிப். நீங்கள் அந்த வல்லமையோடு அப்படி போய் பலிபீடத்தில் நின்று ஆராதிங்களேன், ஸ்டேஜில் நின்று, ஆல்டரில் நின்று நீங்கள் அப்படியே ஆராதிங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை மக்களுக்குள்ளே ஆறாக ஓடும். அநேகர் ஹீல் ஆவாங்க. அநேகருக்குள்ளே இருக்கிற டீமன் பொசஸ் வெளியேறும், கேஸ்ட் அவுட் ஆகும். அநேகருக்குள்ளே இருக்கிற பாண்டேஜஸ் வெளியேறும், ஃப்ரஸ்ட்ரேஷன், அழுத்தங்கள் வெளியேறும், ஒரு பலவீனங்கள், ஒரு சோர்வு வெளியேறும், பிசாசுகள் கத்திக்கொண்டு அலறிக்கொண்டு வெளியேறும், சுகமாவாங்க. அவங்களை பிடித்து வைத்திருந்த துரைத்தனங்கள் விடுதலை ஆயிடுவாங்க. அதிசயம் அற்புதம் நடந்துடும். நாவுகள் திறக்கப்படும். வேத வாசிக்காமல் ரொம்ப நாள் இருப்பாங்க, வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே பண்ண முடியும்னா உங்கள் அறையில் தான். உங்களுக்காக நீங்கள் தான் துதிக்க முடியும், எனக்காக நான் தான் துதிக்க முடியும். உங்களுக்காக நான் துதிக்க முடியாது, எனக்காக நீங்கள் துதிக்க முடியாது. ராஜாவை நீங்கள் உயர்த்தும் பொழுது அவருடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையை ஏறெடுத்து பார்ப்பார்.
எது தடையாக இருக்குன்னு ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பார். தூதர்களுக்கு கட்டளையிடுவார், இதை போய் சரி செய்யுங்க. நீங்கள் ஜெபிக்கலை, விண்ணப்பத்தை சொல்லலை, அழலை, அவரை உயர்த்தினீங்க, உடனே தூதருக்கு ஆர்டர் போடுவார், போங்க. நாளைக்கு உங்கள் காரியம் ஜெயமாக முடியும். இந்த ஜூலை மாதம் எதுவும் குறைந்து போகலை. இந்த மாதம் முழுவதும் அவரை துதிங்களே. இது ஒரே நாளில் நான் சொன்னது வராது. நான் சொன்ன இந்த அனுபவம் ஒரே நாளில் வராது. இட் டேக் சம் டைம். இன்னைக்கு துதித்து நாளைக்கே இந்த 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 தரிசனத்தை பார்க்க முடியுமா? முடியாது. இட் டேக் சம் டைம். இது அவ்வளோ எளிதல்ல. ராஜாவோடு உறவில் இருப்பது, அவரோடு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆராதனை என்பது கரங்களை தட்டுவது மாத்திரமல்ல, ஆவி ஃபுல்னஸ் ஆகும். உள்ளே இருக்கிற ஆத்மா எல்லா கசடு, எல்லா கரைகள், எல்லா விதமான காரியம் வெளியேறி ஸ்கேண்டிஃபை பண்ணுறாரு, பியூரிஃபை பண்ணுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, தூய்மையாக்குறாரு, ரிஃபைனிங் பண்ணுறாரு, புடமிடுறாரு. நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத டீமன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாரு. எல்லா விதமான பாரம் வெளியேறுகிறது. துதிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் நடக்குது. சர்ச், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில, நீங்கள் அவரை ஆராதிங்க. நிச்சயமாக வாசல்கள் திறக்கப்படும். யாருடைய உதவியும் இல்லாமல் தாம் ஒருவரே உங்கள் காரியத்தை அதிசயமாக நடத்தி முடிப்பார். மனிதரை கொண்டு தான் செய்வார், ஆனால் அவர் செய்வார். ஆராதிங்க, துதிங்க, அவர் ப்ரைஸ் பண்ணுங்க. அதிசய அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருந்தால், ஆவியானவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா நீங்கள் அனுப்புங்க. ஸோ முடிந்த அளவுக்கு நான் வீடியோஸை ரெகுலராக போடுறேன். எங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. அநேகர் அதற்காக ஒர்க் பண்ணுறோம். அநேகர் அதற்காக நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்கள் போதகருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவர் இன்னும் தரிசனத்தை நோக்கி எங்களை அழைத்து கொண்டு போக நாங்கள் எல்லாம் அவர் தரிசனத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பேழைக்குள் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். அவருக்கு அண்டரில் தான் நாங்கள் எல்லாமே இருந்து செயல்படுறோம். அவர் தான் எங்களை உருவாக்கினார். தேவனுடைய தரிசனத்தை அவருக்குள் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தில் நாங்கள்லாம் ஒரு பங்கு. நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு கருவிகள் தவிர்த்து அவர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்கள் ஜெபம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. மீண்டுமாக சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.